வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் ரோசி குட்டி போட்டது, அப்புறம் அந்த குட்டியெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி கிட்டத்தட்ட ஒரு 30 நாளில் கடந்து போயிடுச்சுங்க. 30 நாளில் நம்ம நாய்க்குட்டியெல்லாம் எந்த அளவுக்கு ஆக்டிவாக நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ அப்படியே போயிட்டு நம்ம ரோசி அப்படியே குட்டியை காமிக்கிறேன் பாருங்கள். வெயிலே அடிக்கலை, ஆனால் எல்லாம் இழப்பு வாங்கிட்டு கிடக்குது பாருங்கள். ரேம்போ மைனா தேன் அப்படியே ரோசி குட்டியை காமி. வா, எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இங்கே வா. இது வந்துட்டு ரெண்டாவதாக போட்ட குட்டி. அது வந்து ஃபஸ்ட்டு குட்டியை காட்டு. இது அந்த கருப்பு கலர் வாய் உள்ளது, இதான் ஃபஸ்ட்டு போட்ட குட்டி. பாருங்கள் எப்படி விளையாடுதுன்னு. இந்த குட்டி வந்துட்டு நம்ம ரோசி மாதிரியே நல்லா ஜாலியாக விளாண்டுக்கிட்டு தெரியும். இது கொஞ்சம் டெரர், அந்த கருப்பு கலர் வாயில் உள்ளது. அந்த குட்டி கொஞ்சம் டெரர். இந்த நாய் கூடலாம் சண்டைக்கு போகுது அது பயங்கரமாக. இந்த குட்டி எங்களால் கட்டியே மறிக்க முடியலை நண்பர்களே. இந்த குட்டி போயிட்டு எங்கள் மாட்டு கூடலாம் போய் வம்புழுத்துக்கிட்டு ஆடெல்லாம் பிடிச்சி கடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்குது. என்னைக்கு ஏதாச்சும் ஒன்று உதவிட போகுதுன்னு தெரில. இங்கே இருங்க. ஏய் என்னடா, என்ன 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 இங்கிட்ட அப்படியே நம்ம மைனா. இப்போ பாருங்கள், மைனாட்ட கொண்டு போய் விடுறேன். இந்த மைனா. ரோசி தான் வந்துட்டு கொஞ்சம் எலும்பு கூடு மாதிரி போயிடுச்சு. அதை சாப்பாடு கொடுத்து நல்லா தேத்தி ரெடி பண்ணணும். இவன் நல்லா அழகாக இருக்காளே, தூக்கி காட்டுத்தேன் நல்லா குட்டியை. பாருங்கள் எப்படி இருக்கான்ட்டு. சூப்பராக இருக்கா, செம்ம ஜாலியாக விளாடும். பால் குடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்குது இந்த குட்டி. அப்படியே நம்ம ரேம்போ வந்து இந்த பக்கெட்டு மண்ணில் சுடிச்சிட்டு கிடக்குறேன். வெயில் தாங்க முடியல இருக்கு. ரேம்போடே கொஞ்ச நேரத்தில் நம்ம நாய்க்குட்டி எல்லாம் பெரிய நாயோட சூப்பராக ஜாலியாக விளாண்டு இருந்துச்சுங்க. இந்த மாதிரி நாய்க்குட்டி விளையாடுறத நான் நாள் பூரா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். இந்த குட்டிக்கெல்லாம் என்ன சாப்பாடு கொடுக்குறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் பெடிகிரி ப்ரோவில் பப் ஸ்டார்டர்னு ஒன்று இருக்கும், மதருக்கும் குட்டிக்கும் கொடுக்குறது. அதை பச்சை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழித்து அதை எடுத்து பாலோடு மிக்ஸ் பண்ணி வைப்பேன். நல்லா சாப்பிட்டு இந்த மாதிரி தான் நிம்மதியாக தூங்கும். எப்படி நீட்டி நெடுக்கப்படுத்திருக்குன்னு பார்த்தீங்களா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம நாய்க்குட்டியெல்லாம் அப்படியே புழு பூச்சி மாதிரி முண்டிகிட்டு இருந்துச்சு. இந்த கூடைக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கல்ல, இந்த மாதிரி முண்டிகிட்டு இருந்தது. இப்போ பெரிய நாய் கூட ஜாலியாக விளாண்டுக்கு இருந்துச்சு. எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குங்க. இதே மாதிரி தான் ரோசி, ரேம்போ மைனா இதெல்லாம் குட்டியாக தூக்கிட்டு வரும்போது ஜாலியாக விளாண்டுக்கு இருந்துச்சு. ஆனால் டக்கு டக்குன்னு வளர்ந்தோடனே பெரிய நாய் ஆனோடனே அது பார்க்க வேறு மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? குட்டியில் நல்லா பொசு பொசு நல்லா இருக்கும். பெரிய நாய் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ரக்கடாக பார்க்க டெரராக மாறிடுங்க. சிப்பி பாறை நாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தோட்ட காவல் அப்புறம் வீட்டு காவலுக்கெல்லாம் கண்டிப்பாக வாங்கி வளர்க்கலாம். ஏன்னா செம்மையாக தோட்டத்துலலாம் எந்த ஒரு அனிமலையும் பக்கத்தில் நெருங்க விடாது. ஒரு 2-3 நாய் வளர்த்திங்கன்னா வச்சுங்களேன், இந்த காட்டுப்பண்ணி வேறு பெருச்சாளி இந்த தொல்லையெல்லாம் இருக்காதுங்க. வந்துச்சுன்னா எப்படியாச்சும் கடிச்சு 3-4 நாய் சேர்ந்து விரட்டி அடிச்சிரும். நம்ம நாயுமே அப்படி தான், நைட்டெல்லாம் செம்மையாக காவு காக்கும். எந்த ஒரு வேறு ஒரு நாயை வந்து வீட்டு பக்கத்துலேயே அண்டை விடாதுங்க. அந்தளவுக்கு நல்லா பயங்கரமாக காவு காக்கும். இங்கே நாட்டு நாயை கூட எடுத்து வளர்க்கலாம். இருந்தாலும் சிப்பி பாறை எதுக்குன்னா கொஞ்சம் நாட்டு நாயோட இன்னும் ரன்னிங் நல்லா ஓடும். வேலி கிளி எல்லாத்தையும் அசால்ட்டாக தாவும். அதுதான் நம்ம சாதா நாய்க்கும் இந்த சிப்பி பாறை நாய்க்கும் உள்ள வித்தியாசங்க. பார்த்தீங்களா நம்ம குட்டி எப்படி மைனா கூட ஜாலியாக விளாடுதுன்னு. மைனா ரொம்பவே கொஞ்சம் டெரனாலவா ஜாலியாக விளாட்ற மாதிரி விளாண்டு நறுக்குன்னு கடிச்சு வச்சுருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச டாக்குனா அந்த மைனா தான். ஏன்னா அந்தளவுக்கு பயங்கர சேட்டையும் செய்யும், நல்லா வேலியெல்லாம் பயங்கரமாக தவ்வும். அதனாலவே எனக்கு மைனாவை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இப்போ இந்த குட்டியில் கூட அந்த கருமுஞ்சி உள்ள குட்டி வந்து கொஞ்சம் டெரராக தான் வரும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்க இந்த குட்டி ரொம்பவே ஜாலி டைப்பு, ரொம்பவே சுட்டிங்க. எப்போ பார்த்தாலும் ஆட்டை போய் வம்புழுக்கிறது, மாட்டை போய் கடிச்சு வம்புழுக்கிறதுன்னு ஒரே ஜாலியாக விளாண்டுக்கிட்டே தான் இருக்கும். என்னோடய செருப்பை கொண்டு போய் எங்கள் ஆச்சு போட்டுருங்க. இது தேடுறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்குங்க. கொஞ்சம் நேரத்தில் நம்ம நாயெல்லாம் பசி எடுத்தோடனே பிஸ்கெட் தவி வாங்க வந்துச்சு. இந்த குட்டி கூடவே அவங்க வீட்டுக்கு போயிடுச்சுன்னா அங்கேயே இது மாதிரி தான் தவி வாங்கும். பெரிய குட்டி ஆயிடுச்சுன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் நாயை கொஞ்சம் பாசமாக வளங்க. ஏன்னா அந்தளவுக்கு நாயினா நம்ம மேலே நன்றியாக இருக்குது ஒரே ஜீவன் அதுதான். ஏன்னா எனக்கு நாய் ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணமே அதுதான். நம்ம தனியாக எங்கேயாச்சும் போனோம்னா நம்மளை விட்டு பிரிஞ்சே இருக்காதுங்க, பின்னாடியே உடையாந்துடும். இந்த குட்டி இப்போவே என் பின்னாடி எங்கடாச்சும் வெளியில் போனோன்னா பிடிங்கி உடையாந்துருது. இங்கே பாருங்களேன் எப்படி கடிக்க வருதுன்னு. பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. சில பேருக்கு சின்ன டாய் ப்ரீடு நாய்க்குட்டியெல்லாம் பிடிக்கும். அவங்க என்ன வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துக்கணும்னு நினைப்பாங்க. நம்ம கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா நாய் டெரராக இந்த மாதிரி பெரிய நாயாக இருந்தால் தான் நிறைய பேத்துக்கு பிடிக்குங்க. பாருங்க எப்படி இருக்கான்னு, செம்ம க்யூட்டாக பார்க்க செம்ம அழகாக இருக்குது. கொடுக்க மனசே இல்லை. ஆனால் நம்ம வீடியோ போட்டு ஒரு 2 நாளில் எல்லா குட்டியுமே வந்துட்டு எனக்கு வேணும்னு ஏகப்பட்ட மெசேஜ் வந்துச்சு. என்னால் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ண முடியல. அதில் ஒரு 3 பேர் வந்து புக் பண்ணிட்டாங்க நம்ம குட்டியை. ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ 2 குட்டி இருக்குது. இந்த 2 குட்டியுமே வந்துட்டு இன்னும் ஒரு இது வந்து ஒரு 2ஆம் தேதி போல் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குட்டி இன்னும் ஒரு 2-3 நாளில் போயிருங்க. அவ்வளோதான். 2 குட்டி 3 குட்டியுமே வந்து புக் ஆயிடுச்சு. ஒரு குட்டியே கொடுத்தாச்சு. இங்கே பாரு. அதனால் இப்போதைக்கு வந்து நாய்க்குட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் ஏகப்பட்டது வந்துக்கிட்டு இருக்குது. நான் அடுத்து ஒரு நாய்க்குட்டி போட்டிருக்கு, அது பற்றின அப்டேட் நான் வீடியோ போடுறேன். அதனால் இப்போ யாரும் அவ்வளோவா நாய்க்குட்டி கேட்டு என்கிட்ட மெசேஜ் பண்ண வேண்டாம். நம்மள்கிட்ட குட்டி இல்லை, 3 குட்டியுமே புக் ஆகி
ஒரு குட்டி போயிடுச்சுங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் அடுத்த நாய்க்குட்டி வரையில் சொல்கிறேன். ஐயோ கையிலே வச்சுருக்க முடியல, செம்ம க்யூட்டாக இருக்குது. அது விளையாடுறதுக்கு தவி தெரியுதா? செம்ம சுட்டி. என்ன ஆகணும்னா அப்படியே வீட்டில் நம்ம விட்டுருப்போம்னா வச்சுங்களேன், நாங்கள் பெரிய நாய் கூட டக்குன்னு நம்ம செவத்தில் ஏறி வராது, இது ஜம்ப் பண்ணி அப்படியே மேலே ஏறுறது. சரியான சுட்டி, விளாண்டுக்கிட்டே தெரியும். 3 குட்டியும் வந்துட்டு ஒன்றா இருந்துட்டு இப்போ ஒரு குட்டி இல்லைங்கவும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆமாம், இப்போ இந்த குட்டியுமே வந்து கொஞ்சம் நாளில் போயிருமா, கொஞ்சம் அப்படியே குழந்த மாதிரி நம்ம கூட விளாண்டுக்கிட்டு திடீர்னு கைக்குள்ளே இருந்தது காணாமல் போயிடுச்சுன்னா ஒரு மாதிரியாக இருக்கும், வருத்தமாக. பரவாயில்ல, ஏன்னா நம்மள்கிட்ட இட வசதினால எல்லா நாயும் வளர்க்க முடியாது. நான் அதில் ஒரு குட்டியை நுப்பாட்டலாம் தான் பார்த்தேன், இதுகளுக்கே வந்துட்டு கட்டி வைக்க அவ்வளோவா இடம் இல்லை. அதனால் எல்லா குட்டியுமே வந்து நம்ம கொடுக்குறோங்கிற ஒரு முடிவில் இருந்துட்டோம். இதுதான் பாருங்கள் நம்ம குட்டி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. 30 நாளில் கரெக்டாக ஒரு 32 நாள் ஆகுது நண்பர்களே. நல்லா சூப்பராக புதுசு புதுசுன்னு வளர்த்துட்டோம், எந்த ஒரு குறையுமே இல்லை. நம்மள்கிட்டருந்து குட்டி வாங்கிட்டு போகிறவங்கள்ட்ட போகும்போது எலும்பு கூடு மாதிரி இருக்காமல் இருக்கணும், நம்ம கொடுக்கும்போது நல்லா பத்திரமா கொடுக்கணும். அதே மாதிரி இந்த குட்டியை நீங்கள் வாங்கிட்டு போகிறவங்க நல்லா சாப்பாடு போட்டு வளங்க. இந்த வீடியோ மூலமாக எல்லார்ட்ட சொல்லிக்கிறேன். ஏய் மைனா தட்டி விட்றாத, இன்னொரு கேமராவை தட்டி விட்ருக்கு. மைனா இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. இந்த இது என்னன்னா வந்து மைனா போய் வம்பளுக்கும் போது மட்டும் மைனா கொஞ்சம் டெரரா, மைனா வந்து டக்குன்னு கடிக்க பார்த்துரும். அதனால் மைனாட்டை மட்டும் விடக்கூடாது. இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து இந்த 2 குட்டியும் நாங்கள் பிரிய வேண்டிய ஒரு நிலைமை வரும். அதனால் இப்போவே நல்லா வச்சு அப்படியே கொஞ்சம் சூப்பராக இருக்கும். தேனு உனக்கு 2 குட்டியில் எது ரொம்ப பிடிக்கும்? இதுதான் பிடிக்கும். ஏன்? இது நல்லா விளாண்டுக்கிட்டு கடிச்சிக்கிட்டு துரு 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 துருன்னு இருக்க. இவ விளையாட்டுக்காரி, இவ வந்து கோவக்காரி. சூப்பராக இருக்கு குட்டி, நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இந்த மாதிரி இருக்கணும், எலும்பு கூடு மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்கவே நல்லாயிருக்கு. கரெக்டான முறையில் சாப்பாடு கரெக்டாக டிவார்மிங் வந்து கரெக்டாக பண்ணிட்டோம்னா குட்டி இந்த மாதிரி நல்லா பார்க்க நல்லா புசு புசுன்னு இருக்கும். ஏன்னா டிவார்மிங் பண்ணலாட்டினா என்ன தான் சாப்பிட்டாலும் வயிறு மட்டும் அப்படியே பலூன் மாதிரி ஊதிட்டு போகும், உடம்புல இந்த சதை இருக்காது. ஆமாம் பாருங்க. ஓகே, இன்னொரம் உன்னோட அது யார் லாஸ்ட் குட்டியா? ஆமாம், லாஸ்ட் குட்டி தான் ஃபஸ்ட்டாகவே வாங்கிட்டு போயிட்டாங்க. அது தங்கச்சி. அது நுர எப்படி இருக்கா எப்படின்னான்னு தெரில, நான் வந்து வீடியோ அவங்கள அனுப்பிச்சி விட சொல்லணும் எப்படி இருக்குது, நல்லா சாப்பிடுதா நான். சரி சரி சரி, வெயில் தாங்க முடியாமல் கத்துறேன். நேற்று செம்ம மழையா, அதான். சரி 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 சரி, குச்சி 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 குச்சி. தேனை போய் சாப்பாடு வச்சுருவோமா? ஓகே, அவ்வளோதான் நண்பர்களே, இந்த ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம நாய்க்குட்டி 30 நாளில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்ட்டு. சூப்பராக அப்படியே நல்லா புசு புசுன்னு வளர்த்துட்டோம். இந்த குட்டி நம்ம கொடுக்குறவங்கள்ட்டே இதே மாதிரி நல்லா புசு புசுன்னு நல்லா சாப்பாடு கொடுத்து நல்லா வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான். ஓகே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். டாடா பை பாய், see you. தர்ணி see you சொல்லு. குச்சி 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 குச்சி.